அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு புஷ்கராம்சம் சூட்சம பலன்கள் பகுதி 1. என்னுடைய ஜோதிட சூட்சமம் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோல பணப்பகை நட்சத்திரம் வைத்து பலன் சொல்லி கொடுத்துள்ளேன். வைநாசிகம் நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லி கொடுத்துள்ளேன். திரிசூன்யம் நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லி கொடுத்துள்ளேன். அவயோகி நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லி கொடுத்துள்ளேன். முடக்கு நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லி கொடுத்துள்ளேன். வேதக நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லி கொடுத்துள்ளேன். இதே மாதிரி அபிஜித் நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லி கொடுத்துள்ளேன். இப்போ இந்த வீடியோல புஷ்கராம்சம் சூட்சம பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்க புஷ்கராம்சம் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம சேனலில் உள்ளது. ஜஸ்ட் அந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணவும். அந்த வீடியோவை பார்க்காமல் இந்த வீடியோ பார்த்தால் உங்களுக்கு புரியாது. ஒரு கிரகம் புஷ்கராம்சத்தில் இருந்தால் எப்படி பலன் எடுக்கணும், புஷ்கராம்சம் தொடர்பு உள்ள கிரகத்தை வைத்து எப்படி பலன் எடுக்கணும், புஷ்கராம்சத்தில் திரிசூன்ய கிரகம் சம்பந்தப்பட்டால் எப்படி பலன் எடுக்கணும், புஷ்கராம்சம் சுப நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன் என்று நினைக்கக்கூடாது. புஷ்கராம்சத்தை பயன்படுத்தி பலன் சொல்லவும் தெரியணும். நமக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம குருநாதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லி அவர்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்றைய ஜோதிட மாணவர்கள் விரைவில் நீங்களும் ஜோதிட துறையில் குருநாதராக வரணும் என்றால் முன்பின் உங்களுக்கு தெரியாத நபர்களுடைய ஜாதகத்தை வாங்கி அதில் இருந்து 25 பலன்கள் எடுத்து சொல்லுங்க. அதுவும் குறைந்தது 10 பேருடைய ஜாதகத்தை வாங்கி பலன் எடுத்து சொல்லுங்க. நீங்கள் சொல்கின்ற அனைத்து 25 பலன்களும் மிகவும் துல்லியமாக இருக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம ஜோதிட துறையில் குருநாதர் ஆகிவிட்டீங்க என்று அர்த்தம். இது வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்திருக்க மாட்டீங்க. பரவாயில்ல, அட்லீஸ்ட் இன்னிலிருந்து முயற்சி செய்யுங்க. அப்போதான் உங்களுடைய டேலண்ட் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இன்றைய வீடியோக்குள் செல்வோம். இன்றைய தலைப்பு புஷ்கராம்சம் சூட்சம பலன்கள். ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னத்திற்கு திரிகோண அதிபதி திரிசூன்ய அதிபதியாக வந்து குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு எளிதில் சுப காரியம் நடக்காது. ஆனால் நிற்கும் சாரம் புஷ்கராம்சம் சந்திரனுடைய பாதம். அதனால் ஜாதகருக்கு எளிதில் சுப காரியம் நடக்கும். அடுத்து லக்னத்தில் லக்னாதிபதியுடன் கேது இருப்பதால் இதில் ஞானக்காரன் கேது புஷ்கராம்சம் சூரியன் பாதத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு அதிக ஞாபக சக்தி கொடுக்கும். ஜாதகர் அதிக நாலேஜ் அண்ட் டேலண்ட் உடையவர். மேலும் ஜாதகர் நல்லவர். ஜாதகருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 11ஆம் அதிபதி புஷ்கராம்சம் பாதத்தில் இருப்பதால் மூத்த சகோதரம் நல்லவர். பாதகாதிபதி பலம் பெற்று லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் தொடர்பு இருப்பதால் மூத்த சகோதரன் மூலமாக ஜாதகர் கஷ்டப்படுவார். அடுத்து 7ஆம் அதிபதி சுக்கிரன் திரிசூன்ய அதிபதியாக இருந்தாலும் நிற்கும் சாரம் குருவுடைய புஷ்கராம்சம் பாதம். அதனால் ஜாதகருடைய மனைவி நல்லவங்க, ரொம்ப பொறுமைசாலி. மனைவியுடைய அன்பு, பாசம், ஆதரவு, ஒற்றுமை, உதவி அனைத்தும் ஜாதகருக்கு கிடைக்கும். மனைவியால் ஜாதகருக்கு நல்ல பெயர் உண்டு. கணவன் பேச்சு மனைவி கேட்பாங்க. கணவனை எதிர்த்து மனைவி பேச மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 12இல் மாந்தி புஷ்கராம்சம் பாதத்தில் இருப்பதால் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஜாதகருக்கு ஏற்படாது.
அடுத்து 4ஆம் இடம் திரிசூன்யம். அந்த திரிசூன்ய அதிபதி நிற்பது 2ஆம் இடம். 2இல் இருக்கும் திரிசூன்ய அதிபதி சனியின் பார்வை 4ஆம் இடத்திற்கும் உண்டு. 10ஆம் பார்வை மூலமாக மற்றொரு திரிசூன்ய ராசிக்கு உண்டு. செவ்வாய் பார்வை 4ஆம் அதிபதி சனிக்கு உண்டு. 4ஆம் அதிபதி சனியின் பார்வை 4ஆம் இடத்திற்கும் உண்டு. மேலும் குரு, சனி, செவ்வாய் அனைத்தும் புஷ்கராம்சம் பாதத்தில் உண்டு. அதனால் ஜாதகருக்கு சொந்த வீடு உண்டு என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. ராகுவின் காரகம் இடமாற்றம். அது காற்று கிரகம். நிற்கும் ராசி காற்று ராசி. நிற்கும் சாரம் சுயசாரம். அதுவும் ராகுவின் புஷ்கராம்ச பாதம். நிற்கும் இடம் தைரியஸ்தானம். அதனால் ஜாதகர் தைரியமாக முடிவெடுப்பார். பிறருடன் ஆலோசனை கேட்க மாட்டார். அவர் எடுக்கும் முடிவு சரி என்று தனக்குத்தானே தோன்றும். இவர் எடுக்கும் முடிவினால் பிறர் பாதிக்கப்படுவார் என்பதை கண்டு கொள்ள மாட்டார். ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாங்க. வாகனம் இல்லாமல் பயணம் செய்ய மாட்டாங்க. அதுவும் வாகனத்தை வேகமாக ஓட்டக்கூடியவர். மேலும் விபத்து ஏற்படாமல் வாகனத்தை ஓட்டுவாங்க என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. தனஸ்தானத்தில் இருக்கும் கேது புஷ்கராம்சம் சூரியன் சாரத்தில் இருப்பதால் ஜாதகருடைய வருமானம் நேர்மையான வருமானம், நிரந்தரமான வருமானம். அடுத்து 9ஆம் அதிபதி குரு புஷ்கராம்சம் ராகு பாதத்தில் இருப்பதால் தந்தை நல்லவர். சுக்கிரன் வீட்டில் சுக்கிரனுக்கு பகை கிரகம் புஷ்கராம்சம் பாதத்தில் இருப்பதால் ஜாதகர் கையில் பணம் தங்கும். அடுத்து லக்னாதிபதி செவ்வாய் புஷ்கராம்சம் சுக்கிரன் பாதத்தில் இருந்து குரு பார்வை லக்னத்தை பார்ப்பதால் ஜாதகர் நல்லவர். ஜாதகருக்கு எந்த தீய பழக்கமும் இல்லை. இதில் குரு வீடு திரிசூன்யம் அடைந்தாலும் பலன் மாறாது. ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.